வணக்கம் அன்பான மீனராசினியர்களுக்கு கார்த்திகை மாதங்களிலே சுபமங்கலமான மாதமாக இருக்கின்றது. 9ஆம் இடத்திலேயே செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய ராசியிலேயே சனி பகவான் அமையப்பட்ட லாவாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு இருக்கின்றார். இங்கே ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலே செல்கின்ற காரணத்தினால 7ஆம் இடத்திலே கண்டிப்பாக கணவன் மனைவிகளுக்குள்ளே வாக்குவாதங்கள் தடை தாமதம் அனைத்தும் வருவது போல் விலகி நல்லதொரு மாற்றங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைத்தும் சுபபோகமான யோகத்தை கொடுக்கின்றது. 2 குடையர் பாக்கியாதிபதி ஆட்சி பலம் பெறுகின்றது. அந்த ஆட்சி பலத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். சூரியன் ருணரோண சத்ருஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 6-8 சம்பந்தப்பட்டு 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற காரணத்தினாலே இந்த காலகட்டங்களிலே உங்களுடைய இளைய சகோதரர்கள் தகப்பனார்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சிறு தடை தாமதங்கள் முயற்சிக்கின்ற காரியங்களிலே தடை தாமதம் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, கொஞ்சம் நிதானித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. 6-8 என்று சொல்லக்கூடிய சூரியனும் சுக்கிரனும் உங்களுக்கு தொடர்பு 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. அப்போ இங்கே தகப்பனார்கள் இளைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிக்கின்ற காரியங்களிலே ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு அனைத்தும் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். தடை தாமதம் என்பது இருப்பது போல் இருந்து உங்களுடைய மறுமுனையில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரியங்கள், சிறுதூர பயணங்கள், வெளிநாடு வெளியூர், பெண்களால் ஆதாயங்களும் வருகின்றது என்பது வந்தாலும் கூட ஒரு சிறு தேவையில்லாத பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதங்களிலே இருக்கின்றது. சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளுக்கு அற்புத உயர்வுகள். திரிகோணத்திலே 4 கிரகங்களின் தொடர்பு செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் இங்கே தொடர்பு வருகின்ற பொழுது முயற்சி சாணாதிபதி பார்க்க இருக்கின்றார். 9 குடையர் 9 ஆட்சி பலம் பெற்று பூர்வ புண்ணியஸ்தானத்திலே புத்திரஸ்தானத்திலே குரு பகவான் ராசி அதிபதி 10 குடையவரும் தொழில் சம்பந்தப்பட்ட அற்புத உயர்வுகளையும் மேன்மைகளையும் படிப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே நீங்கள் யார் என்று அறியக்கூடிய அற்புத உயர்வுகளை இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகின்றது. மட்டுமல்லாதது மீண்டும் மீன ராசியை அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் குரு பகவான் தனுசு ராசிக்கும் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தான புத்திரஸ்தானத்திலே 5ஆம் இடத்திலே 5 குடையவர் என்று சொல்லக்கூடிய ஒரு 7ஆம் இடத்திலே இருந்து அற்புத உயர்வுகளை மீனராசிக்கார நேயர்களுக்கு இந்த நவகிரக நாயர்கள் இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற அமைப்பு என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மீனராசிக்கார நேயர்களுக்கு கோச்சார ராசி பலன் கார்த்திகையிலே சுபமங்கல மாதம் என்று சொல்லக்கூடிய மிகவும் அற்புதமான மாதம் என்று சொல்லக்கூடிய குளிரும் மிதமும் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புத மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் சுபமங்கலம் அடுத்து மார்கழி மாதமும் இருக்க இருந்தது. அற்புத உயர்வுகளை உங்களுக்கு மார்கழி மாதங்களிலும் கொடுக்க இருக்கின்ற மாதம் இந்த கார்த்திகை மாதங்களிலே 9ஆம் இடத்திலே ஆரோக்கியத்திலே ஒரு சிறு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. குரு பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு மீண்டும் வக்ரகதியிலே இருந்தாலும் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் படிப்பு சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே குருவின் ஏற்றம் என்பது